ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. என்னோட ஐ சர்ஜரி முடிஞ்சு 5 days தான் ஆகுது. நாங்கள் வீட்டில் ஃபேமிலியாக எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து நான், என் அக்கா பையன், என் அக்கா பொண்ணு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த கேப்பில் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தவங்க அவங்க வீட்டில் 12 years பையன் ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் நானுமே அதை நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா இந்த ஒரு ஏஜ் வந்துட்டால் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க. மென் அண்ட் விமன் அந்த ஜெண்டர் பயஸ்டே கிடையாது எங்கள் வீட்டில் ஆம்பளைங்களும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க, பெண்களும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அண்ட் எங்களோட கோர் வேல்யூ அப்படின்னா நாங்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் கரெக்டாக வந்து குழந்தைங்கள ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இப்போது என்னோட அக்கா பையனுக்கு வந்து 14 years ஆகுது, அக்கா பொண்ணுக்கு 11 years ஆகுது. ஸோ இவங்களுக்கு இதுதான் ரைட் ஏஜ் பீரியட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. இது ஒரு டேபு டாபிக் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இது நெசசரி தான், குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கலாம். நான் இங்கே எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை இப்படி தான் பேரண்டிங் இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் இவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறதன் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்களும் இப்படி தான் பேரண்டிங் பண்ணணும் அப்படிலாம் எதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணலை. இது எங்கள் ஃபேமிலியோட வழக்கம் வந்து பிள்ளைங்க எல்லாமே தெரிஞ்சு வளரணும் அந்தந்த ஏஜில் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியோட வேல்யூ. அது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர்லாம் above 18 தான் தெரியணும்னே நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ ரைட் ஏஜ் ஃபார் தெம். அதனால நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, பட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லதுன்றது என்னோட கருத்து. அவ்வளோதான். கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை இது குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இதை பார்க்கலாம். அண்ட் நான் இப்போ அவங்கள கூப்பிடுறேன். யாருக்கும் ஹாய் சொல்லுங்க. உன் பேர் என்ன? மாறி மாறி 2 பேருலாம் சொல்லக்கூடாது. நீ சொல்லு. உன் பேர் என்ன? உன் பேரு? நீ என்ன கிளாஸ் படிக்கிற? உனக்கு என்ன படிக்கிற? உனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? உன் ஏஜ் என்ன? உனக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்கடா, வீடியோல யாருக்கும் அது கேட்காது. உனக்கு? ஓகே. குழந்தைங்க வந்து என்ன இவ்வளோ தின்னா இருக்காங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அம்மாவோட ஜெனட்டிக்ஸ். அவங்க அம்மா வந்து இவங்க 2 பேரும் பிறந்து முடிக்கிற வரைக்குமே தின்னாதான் இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தின்னா இருக்கிறதுல வந்து அவங்க சாப்பாடு போடலன்னா எவனாவது வந்து கமெண்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் பெரிய பசங்களாயிட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். அது விஷயம் சொல்லி தரத்துக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேருக்குமே தெரியாது. ஆனா நான் உனக்கு வந்து நீ இது என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஆனா உனக்கு மறந்துடுச்சு. கரெக்டா? இப்ப நான் இது என்னன்னு கிளியரா சொல்லி தரேன். இது எதுக்கு யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் உனக்கு சொல்லி தரேன். உங்க 2 பேருக்கும் பீரியட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. பீரியட்ஸ் அப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச். நம்ம உடம்புல நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். விமனுக்கு மட்டும்தான் நடக்கும், கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும், பாய்ஸ்க்கு நடக்காது. ஓகேவா? பாப்பா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆனதுக்கப்புறம், இன்னும் கொஞ்ச நாள்ல அவ பெரிய பொண்ணாயிடுவாள். அவ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு பீரியட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? எவ்ரி மந்த் உனக்கு 3 to 5 days வரைக்கும் ப்ளீடிங் ஆகும். ப்ளீடிங்னா என்ன? பிளட் டிஸ்சார்ஜ். ஓகேவா? பிளட் டிஸ்சார்ஜ் வந்து ப்ரைவேட் பார்ட்லேருந்து ப்ளீட் ஆகும். புரியுதா? அப்படி உனக்கு ப்ளீடிங் ஆகும்போது உனக்கு பாடியில் பெயின் இருக்கும், வயிறு வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்கும், கை கால்லாம் வலிக்கும். நீ அதுக்காக பயப்படக்கூடாது. புரியுதா? எல்லாருக்குமே வலிக்கும். நீ ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறல, இப்போ டெய்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பல, அதெல்லாம் பண்ண முடியும். அந்தளவுக்கு கொஞ்சமாக தான் வலிக்கும். இப்போ எனக்கு அதிகமாக வலிக்குதுன்னா அம்மாவுக்கு கம்மியாக வலிக்கும், அத்தைக்கு கம்மியாக வலிக்கும். உனக்கு புரியுதா? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வலிக்கவே வலிக்காது. அவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உனக்கு எப்படி இருக்கும்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஆனால் வலிக்கும்னு நினச்சி பயப்படக்கூடாது. ஓகேவா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் தாத்தா, அப்பா, அண்ணாலாம் இருக்காங்க. உனக்கு ஏன் இதை சொல்லித்தர தெரியுமா? இப்போது பாப்பாவுக்கு வலிக்கும், அந்த டேஸில் அவளுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு உனக்கு தெரியணும். அப்போ வந்து நம்ம தான் பாப்பாவுக்கு, இப்போ அம்மா வந்து எவ்ரி மந்த் உனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறப்ப நீ என்ன பண்ணுவ? சும்மா வயிறு வலி சரியாயிடும் அப்படி தானே நினச்சிட்டு இருப்பேன். இப்போ உனக்கு தெரியும்ல அது எதனால அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பாவம் எவ்ரி மந்த் ப்ளீட் ஆகும். 3 to 5 days வரைக்கும் அவ்வளோ பிளட் டிஸ்சார்ஜ் ஆகும். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் ட்ரெஸ் தானே எடுக்கணும், அவங்களுக்கு வேலைலாம் கொடுக்கக்கூடாது இல்லை. இப்போ இனிமேல் பாப்பாவுக்கு அப்படி ஆனாலும் சரி, அம்மாவுக்கு அப்படி ஆனாலும் சரி, நீ தான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணால் போதும். வீட்டில் வந்து இங்கே இருக்கிற திங்க அங்கே எடுத்து வைக்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, ஃபுட் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுதான் ஒரு மேனோட வேலை. ஓகே? அதே மாதிரி உன்னோட ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்.
ஓகேவா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். நம்ம வீட்டில் உங்கள் ஏஜ் வரப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் இதை சொல்லி கொடுப்பாங்க. மற்றவங்க வீட்டிலலாம் சொல்லி தர மாட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னோட ஃப்ரெண்டுக்கு பீரியட் ஆகிறத நீ பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீ வந்து அவங்கக்கிட்ட அதை சொல்லி பயப்பட வேண்டாம் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, மேல் டீச்சராக இருந்தாலும் சரி ஃபீமேல் டீச்சராக இருந்தாலும் சரி யார்கிட்டனாலும் நீ போய் சொல்லலாம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிருக்கு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீயுமே அப்படி தான். உனக்கு வந்து ஏதாவது ஒரு கேர்ளோட ட்ரெஸ்ஸில் ப்ளீட் ஆகிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்கக்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு டீச்சர்கிட்ட போய் சொல்லலாம். ஓகேவா? அது என்னடா இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹெசிடேட்லாம் நீ பண்ணவே வேண்டாம். யாருமே எதுவுமே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நம்ம ஜென்ரேஷன் மாறிடுச்சு. சரியா? இது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இது என்னன்னா சானிட்டரி நாப்கின் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் நாப்கின்ஸ்னு சொல்லுவாங்க. சானிட்டரி பேட்ஸ் இது எதுக்குன்னா இதை தான் நீங்கள் உங்கள் இன்னர் வேரில் வைப்பீங்க. பாப்பா இதுதான் யூஸ் பண்ணுவான். ப்ளீடிங் ஆகுது இல்லை, அப்போ அந்த பிளட் எல்லாம் ட்ரெஸ்லலாம் ஆகக்கூடாதுல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த நாப்கின். தொட்டுப்பார், இப்படி தொட்டுப்பார். சாஃப்டாக இருக்கா? நீங்கள் தொட்டுப்பார், சாஃப்டாக இருக்குல்ல. ஸோ இது உனக்கு வந்து இச்சிங்கெல்லாம் ஆகாது. நீ வந்து யோசிக்கலாம், ஐயோ நமக்கு ப்ளீட் ஆகிட்டே இருக்குமா, அப்போ வந்து நம்ம மேலேருந்து பேட் ஸ்மெல் வருமா, அப்படியெல்லாம் யோசிக்காத. அப்புறம் ப்ளீட் ஆகிட்டே இருந்தால் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிலாம் யோசிக்காது. அதுக்கு தான் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ். சரியா? வந்து அப்பப்போ ஹார்லி பேசிஸில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே? உனக்கு எதாவது புரிஞ்சுதாடா? அந்த ப்ளீடிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதில் உனக்கு எதாவது ஹெசிடேட் ஆகுறியா? இது கேட்கறதுக்கு உனக்கு ஏதாவது? அதெல்லாம் இல்லைல்ல. பேசிக்காக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எதை பற்றி கற்றுக்கிட்டீங்க? பீரியட்ஸ் பற்றி கற்றுக்கிட்டீங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த ஏஜில் தெரியணும். யாருக்காவது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். மெயினாக பாப்பாவை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? பாப்பாவுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், அம்மாவுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் பீரியட்ஸ் டைமில் நீ தாத்தா அப்பா எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? நீ பயப்படவே பயப்படாத. சும்மா எவ்ரி மந்த் இதை நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். இதனால வந்து அதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. நமக்கு பீரியட்ஸ் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வந்து அதுக்காக எனக்கு பீரியட்ஸ் நீ இந்த வேலை பண்ணு, நீ அந்த வேலை பண்ணு அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னால் முடியல, நீ கொஞ்சம் பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம அந்த பீரியட்ஸை ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கூடாது. ஓகேவா? நம்மளால முடியாது, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். பெயின்ஃபுல்லாக இருக்கும். நானும் உன்னை பார்த்துப்பேன், அம்மா பார்த்துப்பாங்க. நாங்கள்லாம் இல்லாதப்ப அண்ணா அப்பா தாத்தா எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஓகே? நீ ஃபீலே பண்ணக்கூடாது. ஹை உனக்கு என்ன புரிஞ்சுது? எல்லாம் பார்த்துக்கணும். ஸ்கூலில் எந்த பொண்ணு பார்த்தாலும் ரோட்டில் எந்த பொண்ணு பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இந்த சானிட்டரி நாப்கின்ஸை நீ படிக்க போய் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து தரலாம். அதுக்கெல்லாம் நீ கூச்சமே படக்கூடாது. ஓகே? கூச்சப்படுவியா? பட மாட்டேன்ல? ஏன்னா நல்லா இருக்கேன், நல்லா பிரிஸ்காக தான் சொல்ல. அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, உன்னை போட்டு நான் டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்க மாட்டாங்க. சத்தமாக சொல்ல, கேட்காது பேர். என்ன இல்லை, நம்ம வந்து குட் பாய் குட் கேர்ள், நம்ம குட் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே கரெக்டான சென்ஸில் தான் எடுத்துப்போம். கரெக்டா? ஹைஃபை கமான். அவ்வளோதான். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த வீடியோ வேணாங்கிறவங்க வேணாம் தான். இது டேபு டாப்பிக்காக நினைக்கிறவங்க டேபு டாப்பிக்காகவே நினச்சிட்டு இருங்க. நாங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்களை வந்து கரெக்டான பேரண்டிங் பண்ணோம். நீங்கள் அதை பண்ணலன்னா உங்களுக்கு கரெக்டான பேரண்டிங்னு நாங்கள் சொல்லலை. பட் இது வந்து எங்கள் வே ஆஃப் ரைசிங் சில்ட்ரன். அவ்வளோதான். டேக் கேர், பாய் பாய், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்துலையாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட குழந்தைங்களுக்கு காட்ட முடியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை யூஸ் பண்ணுங்கள். ஆர் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசலாம். அவ்வளோதான். இதுதான் இதோட கோர் கருத்து. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவங்களுக்கு ரைட் ஏஜ், உங்கள் வீட்லேயும் ரைட் ஏஜ் வரப்போ சொல்லிக் கொடுங்க. பாய் பாய் சொல்லுங்கள். நல்லா பாய் சொல்லுங்கள். பாய்.